கடந்த 5 ஆண்டு கால 10 ஆண்டு கால அரசியலை விஜய் பார்க்க கூட இல்லை. தேசிய அரசியலை சிபிஐ யார் கையில் இருக்கு? அவங்க சிபிஐ ஐடி இடியை வச்சுட்டு அவங்க என்னவெல்லாம் பண்ணாங்கிற ஒரு துளி அரசியல் அறிவு கூட விஜய்க்கு சுத்தமா இல்லை. அவங்க வலையில போய் விழுந்தாங்கன்ற. இப்ப சிபிஐ கையில வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? சார் சட்டப்படி நடந்தாலே முதல் வரி விஜய் மேலதான் வரும். இவ்வளவு தாமதமா போனீங்க. அங்க என்ன ஏற்பாடு பண்ணீங்க? ஒன்னும் இல்லை. தண்ணியாவது வச்சிங்களா? இல்லை. ஒரு டேங்கை காட்ட சொல்லுங்க. சின்டெக்ஸ் டேங்க் ஏதாவது கருப்பு டேங்க் எங்கேயாவது பார்த்தீங்களா? அப்போ மக்கள் உயிர்னா உங்களுக்கு அவ்வளவு இதா என்னங்க அக்கிரமம் அது? நீங்க விஜய்க்காக கேள்வி கேட்கறது, விஜய்க்கு தார்மீக ஆதரவு இதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. மனுஷன் உயிரை மதிக்காத மனுஷனை நம்ம எதுங்க மனுஷனா கூட மதிக்கணும்? தலைவன், பிரபலம், ஆராதிக்கிற நடிகன் இதெல்லாம் அப்புறங்க. ஒரு தனி மனுஷனா கூட மதிக்கணும்ன்ற நமக்கு தோண மாட்டேது. அப்போ அந்த சிக்கல் வந்த பிறகு நீங்க தான் சார் இப்படி வருது, A1 உங்களை போடுற மாதிரிலாம் வருதுன்னு கூட மிரட்டி இப்போ வேண்டுகோளாக விடுத்த விஷயத்தை மிரட்டி வர வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ உங்க இந்த கொள்கை எதிரிங்கிற வார்த்தையெல்லாம் வழக்கம் போல அரசியல்வாதி பேசுற அந்த ஒரு பம்மாத்து தானே. அப்ப என்ன நீங்க உங்ககிட்ட ஒரு மாற்று இருக்கு? என்ன நீங்க வேற மாதிரியான ஆளு?